ஏன் என் தம்பிக்கு என்ன குறைச்சலு? அழகு இல்லையா, பணம் இல்லையா? என்னட்டி அழகு இல்லையா பணம் இல்லையான்னு கேட்டுட்டு இருக்கா? உன் தம்பி ஏற்கனவே கல்யாணம் முடிச்சவன் தானே. கேட்டின பொண்டாட்டிய நல்லபடியா வச்சு வாழ துப்பு இல்ல. அவளை வீட்டை விட்டு அடிச்சு துரத்தி விட்டுட்டு இப்ப என் மொவளை கல்யாணம் பண்ணலன்னு வந்து நிக்கானா? என் தம்பி பொண்டாட்டி சரியில்லை, அதனாலதான் அவளை வீட்டை விட்டு வெளில துரத்துனா. ஆமா, தம்பி பொண்டாட்டி சரியில்லை, தம்பி ரொம்ப நல்லவன். இங்க பாரு, உங்க குடும்ப விஷயம் உங்களோட. ஆனா என் மொவளை மட்டும் உன் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சா அப்புறம் 2 பேரும் ஜெயில போய் கம்பி தண்டி என்னன்னா? ஏ கூறுகட்ட மனுஷன், என்னத்துக்கு இப்படி பேசிட்டு கிடக்குது? என் தம்பிக்கு சொத்து பத்தினி எவ்வளவு இருக்கு. என் தம்பிக்கு மோளை கட்டி வச்சா எல்லா சொத்தையும் நம்ம மோளுக்கு தானே வரும். சொத்து வேண்டாம், சொத்து கடைசியில போகும்போது எல்லா சொத்தையும் தலையில கட்டி வச்சு கொண்டாட்டி போக போறா. உமர் கிட்ட பேசினா ஒன்னும் வழிக்கு வராது. இல்ல தம்பி, இவங்க 2 பேர்கிட்ட நமக்கு என்ன பேச்சு? உன் அக்கா நான் சொல்றேன், இப்ப இவங்க 2 பேரையும் ரூம்ல பூட்டி கட்டி போடு. விடுஞ்சா உனக்கு இங்க மோளுக்கும் கல்யாணம். இது இந்த ராஜேஸ்வரி எடுத்த முடிவாக்கம். அந்த முடிவை யாராலும் தடுத்து நிறுத்தவே முடியாது. இழுத்துட்டு போல 2 பேரையும். யாருகிட்ட? சிவகாமி, காலையில சாப்பிட வேண்டிய மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டியா? ஆமா பூவாத்தா. நீ காலத்தை இட்லி கொண்டு வந்த பாத்தியா, அதையும் சாப்பிட்டுட்டு காலத்து உள்ள மாத்திரையும் மருந்தையும் சாப்பிட்டுட்டு பாரு. ஆமா, அது சரி. உமாவா போன் பண்ணாளா? எங்க பூவாத்தா? அந்த பொண்ணு ஒரு போன் கூட பண்ணல பாத்திக்கா. சரி, நம்ம தான் போன் பண்ணி பார்க்கலாம், மாமியா வீட்ல தான் இருக்கலான்னு என்ன யாதுன்னு விசாரிக்கலான்னு பண்ணலான்னு பார்த்தா அவ போன் சுவிட்ச் ஆஃப்ல கிடக்கு பாத்தியா. என்ன சிவகாமி சொல்ற? உமாவா போன் சுவிட்ச் ஆஃப்ல கிடக்கா? ஆமா பூவாத்தா, நானும் 2-3 நேரம் போன் பண்ணி பார்த்துட்டேன். சுவிட்ச் ஆஃப் வருது பாத்தியா. பாத்தியா, அன்னைக்கு வந்தவ என்னமோ சொன்னால, எம்மா உன்னை உன் மருமோ பார்க்க மாட்டா, நான் தான் நல்லபடியா பாத்துக்குவேன் அப்படிதானே சொன்னா. நேத்தே காலையில ஒரு கப்பு காஃபியை போட்டு தந்தா. அப்புறம் நீ மதியம் சோறு பொங்க தானே சொன்ன. ஆமா, நானும் அவகிட்ட மதியானம் சோத்த பொங்கி குழம்பு வச்சு தாட்டின்னு தான் சொன்னேன். அதுல இருந்து ஆள் அட்ரஸே காணலையே. மருமோ மேல குத்தம் சொல்லிட்டே இருந்தா. அவளை ஒரு வேலை செய்யன்னு சொன்னதும் மாமியை விட்டு கிளம்பி போயிட்டா பாத்தியா. ஒரு போனை பண்ணி சொன்னாதான் அவளுக்கு என்னவா? என்ன செய்ய, எல்லாம் என் தலை எழுத்து. நான் வாங்கிட்டு வந்த வரமா இருக்கும். மருமோளையும் விட்டு கொடுக்க முடியல, மோமளையும் விட்டு கொடுக்க முடியல. என்னமா போ, அவரவர் வாழ்க்கைய அவரவர் வாழ வேண்டியதான். சிவகாமி அக்கா, என்ன கிரிஜா திடீர்னு வீட்டுக்கு பக்கம் வந்திருக்கா? வா கிரிஜா. ஏக்கா, உங்களுக்கு உடம்பு பரவாயில்லையா? நல்லா இருக்கீங்களா? ஆமா கிரிஜா, உடம்பு பரவாயில்ல, இப்ப நல்லா தான் இருக்கேன். நீ உட்காரா. இங்க பாருங்கக்கா, நான் உட்கார வரல. ஆமா, உங்க முக எங்க? இங்க பாரு, நேத்தையில இருந்து நான் அவளை தான் தேடிட்டு இருக்கேன் பாத்தியா. அவ மாமியா வீட்டுக்கு போயிட்டான்னு நினைக்கும் பாரு. இங்க பாருக்கா, உன் நினைப்பு தான் உன் பொழப்பே கிடக்குது. உன் முக ஒண்ணா அவ மாமியா வீட்டுக்கு ஒண்ணும் போகல. ஏ கிரிச்சா, என்ன வந்ததுல இருந்து ஒரு தினிசா கோவமா பேசிட்டு இருக்க? ஆமா, பின்ன கோவமா பேசாம என்ன செய்ய? ஏ கிரிச்சா, என்னாச்சு? எதுக்கு இப்படி கோவப்பட்டு கிடக்க? எப்படி அக்கா கோவப்படாம இருக்கா? ஆமா, எம்மாவா மாமியா வீட்டு போகலன்னு சொன்னியே, உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எப்படி தெரியுமானா? பாருக்கா, உன் மாவள நல்லபடியா 4 வார்த்தை சொல்லி எடுத்து உன் மாவா உன் வீட்டுல வந்து கிடந்துட்டு உனக்கும் உன் மருமகளுக்கும் சண்டை மூட்டு விட்டுட்டு கிடந்தா. அதே மாதிரி என் மருமகிட்ட உன் மாவா இல்லாததும் பொல்லாததும் சொல்லி கொடுத்து அந்த மூட்டு விட பாக்குற பாத்தியா. என்ன கிரிச்சா திடீர்னு இப்படி பேச? என் மாவா என்ன பண்ணா? என்ன பண்ணானா? இதுதான் நடந்துச்சு. ஏ கிரிஜா, உன் மருமவா எல்லாரும் ஏமாத்தி பணத்தை புடுங்கன்னு பார்த்தா, அத நீ உன் மருமகிட்ட போய் கேட்க வேண்டியதானே? எதுக்கு மேனக மேல குத்தம் சொல்லிட்டு இருக்க? அதுக்கு மூல காரணமா இருந்ததே சிவகாமிக்கு மொவதா மேனகா மேனா மினிக்கி. அவதான் என் மருமகிட்ட இப்படி பண்ணு, இப்படி திட்டம் போடு, அப்படி திட்டம் போடு, இப்படி போன்ல பேசுன்னு எல்லாத்தையும் சொல்லி எடுத்து கொடுத்துருக்க பாரு. நான் பாட்டுக்கு உள்ள இதை தின்னிட்டு என் பாட்டுக்கு வீட்டுல அடங்கி இருந்தேன். எல்லாத்தையும் பேசி எடுத்து என் மருமவா எனக்கு பண ஆசையும் காட்டி புத்தியே அவ மாத்தி இருந்தா. இது எல்லாத்துக்கும் காரணம் உன் முகதான் சிவகாமி அக்கா. வீட்டு பக்கம் வந்தானா அவகிட்ட சொல்லி எடுத்து வை. இனிமேல் அவ என் வீட்டு பக்கமே வரக்கூடாது. என் மருமகிட்ட ஏதாவது பேச்சு கீச்சு கொடுத்தான்னு வச்சுக்க, அப்புறம் நடக்கிறதே வேற பாரு. சாணியை கரைச்சு தலையில விட்டுரும் பாரு. சிவகாமி அக்கா, நீனாலதான் நான் உங்ககிட்ட வந்து அமைதியா சொல்லிட்டு இருக்கேன். இந்த இடத்துல வேற எவ்வளவு இருந்தானா அவளை தெரு
போட்டு சாணி கரைச்சி தலையில விட்டு அடி அடின்னு அடி கொடுத்துருப்பேன். உன் மவளுக்கு புத்தியே சரி கிடையாதக்கா. உன்னையும் உன் மருமகளையும் பிரிச்சு வச்சதே அவதான். உன் மருமக சின்ன பொண்ணு நல்ல பிள்ளை. அவளை நீ வீட்டுல கூட்டி வச்சாதான் 3 வேளைக்கு நல்லபடி நீ தின்ன முடியும். உன் மோ பேச்ச நீ கேட்டுட்டு இருந்தான்னு வச்சுக்க, அவ்வளவுதான். சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டக்கா. உன் மோ வந்தா அவகிட்ட சொல்லி எடுத்து வை. அவ என் வீட்டு பக்கமே வந்துட கூடாது. கிரிஜா சரியான ஆளுதான். அவ மருமக 4 முடி என்ன லேசுப்பட்ட ஆளா? ஆளு வீட்டுல ஓசி சோறெல்லாம் வாங்கி வாங்கி திம்பா. அப்பெல்லாம் ஆசாம கிடந்தா. இப்ப பண ஆசை பிடிச்சு போய் தெரிஞ்சால, அதான் இந்த பேச்சு பேசிட்டு போறா. அவன் என்னத்த பேசிட்டு போனாலும் என் மோ மேல தப்பு இருக்குல்ல பூவாத்தா. 2 நாளா நான் அவளை போட்டு தேடிட்டே கிடந்து பாரு. ஆளகானலே எங்க போயிருப்பான்னு. அவ மாமியா வீட்டு போயிருப்பான்னு நினைச்சா இங்க கிடந்து கூத்தடிச்சு கிடைக்கா. எம்மா பாட்டி, வெயில் முகத்துல அடிச்சதா ரோட்ல கிடந்து எழும்பி வந்துட்டியோ? எம்மா என் சோக கதையை நான் யாருக்கிட்ட போய் சொல்லுவேன்? ஏட்டி, உன் சோக கதைய ஊர்ல எவ்வளவு கேனச்சி இருப்பா அவகிட்ட போய் சொல்லு. எம்மா யாமா நீயும் புரிஞ்சுக்காம பேசுற? நேத்தை காலையில இருந்தே உனக்கு காணல, எங்கிட்ட போய் சொல்லுங்க சார். என்னமா சொன்னீங்க? எம்மா அருமா பாத்துட மாட்டா. அதனாலதான் உனக்கு இந்த நிலைமையில என்ன நீ இருக்க. நான் தான் உன்னை நல்லபடியா பாத்துப்பேன்னு வாய்க்குள்ளே பேசியடி. நேத்தை காலையில ஒரு கடுங்காஃபியா சீனியா உப்பான்னு தெரியாம போட்டு கொடுத்துட்டு, அப்புறம் வயிறு பசிக்குது மக்கா சோறு குழம்பு வயிறு தானே சொன்னேன்டி. சொன்ன நேரத்துல இருந்து காணாம போயிட்டா. எங்கிட்டு போன? எங்க போய் தொலைச்சா? நேத்து காலையில போனவா இப்பதான் வந்து நிக்க. என்ன மேனா ரொம்ப சோகத்துல நிக்க? உங்க அம்மா கேட்கல கேள்வி, அதுக்கு பதில் சொல்ல முதல்ல. பூவாத்த பாட்டியோ ஊரு ஃபுல்லா எம்எல்ல கண்டிஸ்டியாக்கம். அதான் எனக்கு இன்னைக்கு இந்த சோகமான நிலைமை. கண்டிஸ்டியா உனக்கா? கண்ண ரெண்டே நோண்டி எடுத்து போட்டு பாத்திக்கா. யாமா நீங்க என்ன யாசிக்கிட்டே இருக்க? சோத்த பொங்க சொன்னோடனே அம்மா வேலை செய்யல என்ன சொல்றான்னு உடனே பட்டியும் கட்டிட்டு அவன் மாமியா வீட்டு போயிருப்பான்னு நான் நினைச்சேன். நீ என்னன்னா கிரிஜா வீட்டுல போய் அவ மருமகளுக்கு என்னெல்லாமோ சொல்லி கொடுத்துருக்க இல்லாட்டி? அது நாள் முடிட்டு அப்படி என்னட்டு சொல்லி கொடுத்தா இல்லாதது பொல்லாதது? ஏம்மா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. என்ன சுமதி அக்காதான் அவங்க வீட்டுல அடைச்சு போட்டாங்க தெரியுமா? அந்த ரூம்ல சேர்ல கட்டி வச்சிருந்தாங்க. போய் போய் வாயில வாரது எல்லாமே போய். ஏம்மா அப்படியெல்லாம் சொல்லாதம்மா, நான் போய் ஒன்னும் சொல்லல. அப்படிதான் இந்த 4 அடியை சேர்த்து போட அவளுக்கு. திமிரு பிடிச்சல உன்னை யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்க கூடாதுன்னு. உனக்கு சாதகமா பேசினா நீ ஊர் முழுசா வம்பளத்துக்குள்ள கிடைக்க. இங்க பாருடி, மரியாதையா வீட்டை விட்டு வெளில போ. இப்படி சொன்னா நான் எங்கம்மா போவேன்? ஏன் உன் மாமியா வீட்டு போ, இல்லனா எங்கயாவது போய் தொலை. உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இப்ப 3 வேளைக்கு திங்கக்கு நான் தான் சிங்காரிச்சிட்டு இருக்கேன். என் மருமவா என்ன ஒழுங்கா நல்லபடியா பாத்துட்டு இருந்தா. அவளை வீட்டை விட்டு வெளில துரத்து போட்டு நீ எனக்கு பச்சை தண்ணி கூட வச்சு தர மாட்டேங்க. நீ ஊர் ஃபுல்லா வம்பெழுத்து திரிஞ்சிட்டு கிடைக்க. கிரிஜா என் முன்னாடி பேசக்கே பயப்படுவா. ஆனா அவ இன்னைக்கு வீடாரு வந்து என்ன மிரட்டிட்டு போன போல மிரட்டி போயிருக்கா. எல்லாத்தையும் காரணம் நீ தாண்டி. இங்க பாரு, மரியாதையா உன் சுவாலி பார்த்துட்டு உன் மாமியா வீட்டுக்கு இப்பவே நீ கிளம்பிடு. யாமா என்ன பத்தி எல்லாரும் குறை சொல்றாங்கன்னா நீ இப்ப என்ன பத்தி குத்த சொல்லி அடிச்சு போட்டா? இங்க பாருடி, வாரியல எடுக்க முன்னாடி வீட்டை விட்டு வெளில போய் பாத்தீங்க. வாரியல வச்சு அடிச்சா நம்மளால அடி தாங்க முடியாதப்பா. போவோம், எங்கேயாவது போய் சேருவோம். மாமியா வீட்டு போய் இல்லட்டா எங்கேயாவது போய் தொலை. ஆனா இந்த வீட்டு பக்கம் மட்டும் வந்துடாத. திமிரு பிடிச்சோல இவளால என் மருமகன் இல்ல வீட்டை விட்டு வெளில போயிட்டா. ஏ சிவகாமி, நீ அத பத்தி எல்லாம் ஒண்ணும் கவலைப்படாத. உன் மருமகளை பத்தி உனக்கு தெரியும், உன்னை பத்தி உன் மருமகளுக்கு நல்லா தெரியும். இவ வீட்டை விட்டு வெளில போயிட்டா இல்ல, உன் மருமக இனி வீட்டுக்குள்ள தானா வந்துருவா. பாத்திர போதா எவ்வளவு தூரம் வாரிலால அடிச்சாலும் இவளுக்கு புத்தி வர மாட்டேங்குதே. என்ன செய்ய, எல்லாம் திமிரும் கொழுப்பா அடங்கி இருக்கு அவளுக்கு. அடங்க மாட்டா இல்ல? சரி, நீ இப்படி கோவப்பட்டுட்டே இருக்காதா, அப்புறம் பிரஷர் மண்டைக்கு ஏற போயிடுது. நீ படுத்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பாரு. நான் வீட்டுக்கு போய் மதியம் உனக்கு சோறு பொங்கியும் கூட்டு வச்சு எடுத்துட்டு வரேனா? சரி பூவாத்தா, உன்னை போட்டு நான் கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன். எம்மாடி தாயே, என்கிட்ட புலம்பாதா. உன்னால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல.
உனக்கு உடம்பு சரியில்லை, அதனாலதானே நான் உனக்கு உதவி பண்ணிட்டு இருக்கேன்.